வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. குலதெய்வ குறைபாடு நம்மளுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட முடியுமா? 100% தெரிஞ்சுக்கிட முடியும். பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஒரு சிலருக்கு வீடு வாசல் வாங்கணுன்னா நினச்ச உடனே வாங்கிடுறாங்க. அதுவும் இன்னொரு சிலர் இருக்காங்க அப்படின்னா 2 தலைமுறையாக சொந்த வீட்லேயே இல்லாத ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுது. ஒரு சிலருக்கு கல்யாணம் செஞ்சுக்கிடணும், இல்லை பசங்களுக்கு கல்யாணம் செஞ்சு விடலாம் அப்படின்னா அவங்க சொல்லி 6 மாதத்துக்குள்ளார கல்யாணம் செஞ்சுடுவாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு, இல்லை தனக்கு கல்யாணம் செஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு கல்யாணம்ன்றது மிகப்பெரிய ஒரு 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 சோதனையாக இருக்குது. அப்படி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஒரு சில நண்பர்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் சிரமப்படுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. எல்லா ராசிக்காரங்களுக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேனுங்க. அப்போது நமக்கு என்ன குறைபாடாக இருக்கணும் அப்படின்னா 100% ஏதாவது ஒரு வகையில் குலதெய்வத்துடைய சாபம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அப்படி குலதெய்வ சாபம் உண்மையிலேயே இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா 100% குலதெய்வம்ன்றது இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ட்டு வச்சது தான் குலதெய்வம். கடல் தாண்டி நம்ம போனாலும் குலதெய்வத்துடைய நிழல் தாண்டி போக முடியாது. வருடத்துக்கு ஒரு முறையாவது, அதிகபட்சம் 3 வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துடைய மண்ணை மிதிச்சுட்டு வர்றது ஐதீகம். அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நிறைய நண்பர்களுக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியாதவங்களும் இருக்காங்க. குலதெய்வம் வேறு தெய்வமாக இருந்து அவங்க வழிபடுற சாமி வேறு சாமியாகவும் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்கா இல்லையான்றது அவங்களுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கான அற்புதமான பதிவு தான் இந்த பதிவு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும், நம்ம பறக்க பாடுபட்டாலும் குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள் மட்டும் இல்லைன்னா பாட்டுக்கு தகுந்த பலன் கிடைக்காது, உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்காது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கிடைக்காது. அப்போது எல்லா விதமான வளர்ச்சியும் வரணும், வாழ்க்கையில் உயரணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னா நம்மளுடைய குலதெய்வம் எதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு குலதெய்வத்துக்கு உண்டான வழிமுறைகள் என்னவோ அதை நம்ம செஞ்சுக்கிடணும். நம்ம ஜாதகத்தில் எப்படி குலதெய்வத்துடைய சாபம் இருக்குன்றது கண்டுபிடிக்கலான்றது பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இந்த ராசி கட்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். மேஷத்திலிருந்து மீனம் வரை, மேஷ, ரிஷப, மிதுன, கடக, சிம்ம, கன்னி, துலாம், விருச்சிக, தனுசு, மகர, கும்பம், மீனம். தெய்வம் அப்படின்னா கேது பகவான். கேது பகவான் நம்ம விநாயகர்னு சொல்கிறோம். கேது திசை நடக்குது, கேது புத்தி நடக்குது, கேதால பாதிப்புகள் இருக்குன்னா முதல் கடவுள் விநாயகர் அப்படின்னு நம்ம வழிபடுறோம். இது ஒரு புறம் இருக்கட்டும். மேஷத்துலையும் சிம்மத்திலையும் தனசிலையும் கேது பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது. அந்த திருகோணம் சொல்லக்கூடிய மேஷ சிம்ம தனசு, மேட சிம்ம தனசு. அப்போது அந்த மேஷ ராசியில் உங்கள் வீட்டில் இது நீங்கள் செக் பண்ணணும்னா 3 ஜாதகம் வேணும். தாத்தா ஜாதகம், அப்பன் ஜாதகம், பேரன் ஜாதகம், 3 பேருடைய ஜாதகம். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க இருக்கிற 2 பசங்களுடைய ஜாதகம், அப்பாவுடைய ஜாதகம், 2வது அம்மாவுடைய ஜாதகம் கூட எடுத்துக்கலாம், தப்பில்லை. சரிங்களா? ஒன்று குலதெய்வ சாபம் கண்டுபிடிக்கிறது. ஒன்று மேஷ ராசியில் மகம் நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் ஒருத்தர் பிறந்திருக்கார். இன்னொருத்தர் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் அப்பா பிறந்திருக்கிறார். மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் அப்பா பிறந்திருக்கிறார். மகன் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷம் வித்தியாசம். மகன் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறாரு, மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு குலதெய்வ வகையில் ப்ராப்ளம் இருக்குது. இல்லை இப்படி எடுத்துக்கலாம். தாத்தா சிம்ம ராசியில் பிறந்தார், மகம் நட்சத்திரத்தில். அப்பா தனுசு ராசியில் பிறந்திருக்கிறார், மூலம் நட்சத்திரத்தில். மகன் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாருன்னா அவருக்கு 3 தலைமுறையாகவே நமக்கு அந்த குலதெய்வத்துடைய சாபம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். சார், மேஷ ராசியில் மகம் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்கும் அந்த சாபம் இருக்குமா சார்? கிடையாது. ஒரு வீட்டில் ஒன்று போலவே அப்பா ஜாதகம், மகன் ஜாதகம், அல்லது இன்னொரு மகன் ஜாதகம், இல்லை அப்பாவுக்கு வாச்ச அம்மா, நமக்கு வாச்ச துணைவி, இந்த மாதிரி ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில்
பிறந்திருந்தால், ராசியாக வந்தாலும் சரி, அல்லது அசுவினி நட்சத்திரத்தில் லக்னம் வந்தாலும் சரி, நாம் என்ன செய்கிறோம்னா ராசிக்கு தான் நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். தப்பு. நம்ம லக்னத்துக்கு நட்சத்திரம் இருக்குது. லக்னம் இப்போ சிம்மத்தில் லக்னம் வருதுன்னா, சிம்மத்தில் வரக்கூடிய லக்னம் மகம் நட்சத்திரம் அல்லது பூரம் நட்சத்திரம் அல்லது உத்தரம் நட்சத்திரம், ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் சிம்மத்தில் அந்த லக்னம் வரணும், அந்த லக்ன புள்ளி வரணும். அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்று போலவே அப்பா ஜாதகத்தில், மகன் ஜாதகத்தில், அல்லது பொண்ணு ஜாதகத்தில், அல்லது அம்மாவுடைய ஜாதகத்தில், 2 பேருடைய ஜாதகத்திலையும் ஒரே மாதிரி மேஷ ராசியில் அசுவினி நட்சத்திரத்தில் ராசி அல்லது மேஷ லக்னத்தில் அசுவினி நட்சத்திரத்தில் அந்த லக்னம் ஏறி இருக்குது. அதே மாதிரி ஒன்று போலவே சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் ராசி அல்லது மகம் நட்சத்திரத்தில் லக்னம் ஏறி இருக்குது. அல்லது தனுசுக்கு வந்துடலாம். மூலம் நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, அல்லது மூல நட்சத்திரம் லக்னம் ஏறி இருக்கு. இந்த மாதிரி ஒன்று போல 2க்கும் மேற்பட்ட ஜாதகம் உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஒன்று குலதெய்வம் கோயில் தெரியாமல் இருக்கும், எந்த சாமின்னு தெரியாமல் இருக்கும். இல்லையா குலதெய்வ குறைபாடுன்றது ஒரு 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக நீங்கள் அந்த சாமியை வழிபடாமல் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கும் தடையாக குலதெய்வ குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ஜாதகத்தை புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்களே பார்த்துக்கலாம். கட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அந்த பாதசரம்னு இருக்கும், எல்லா ஜாதகத்துலேயும் பாதச்சரம் இருக்கும். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. அப்போது அந்த பாதச்சாரத்தில் லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள். அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூல நட்சத்திரத்தில் லக்னம் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது அப்படின்னா உங்கள் அப்பா என்ன லக்னத்தில் பிறந்தார், என்ன ராசியில் பிறந்தாருன்னு பாருங்கள். அப்பாவும் மகம் நட்சத்திரத்தில் அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் அல்லது மூல நட்சத்திரத்தில் அப்பா ராசியாக பிறந்திருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் லக்னமாக வந்திருந்தாலும் சரி, அப்போ கண்டிப்பாக அந்த குலதெய்வத்துடைய தாக்கம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அப்படி இருக்கக்கூடிய நண்பர்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய முன்னோர்கள் மூலியமா, இல்லை உங்களுடைய பங்காளிகள், உடன் பங்காளி, சரியா, அந்த உடன் பங்காளிகள் அல்லது உங்கள் முன்னோர்கள் மூலியமா உங்களுடைய குலதெய்வம் கோவில் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி, குலதெய்வ முறைப்பாடு எப்படியோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக குலதெய்வத்தை வழிபடுவாங்க. முப்பூசை செய்யக்கூடிய குலதெய்வம் இருக்குது. எலுமிச்சம்பழம் கனி அறுத்து நம்ம செய்யக்கூடிய குலதெய்வம் இருக்குது. வெறும் பால் பொங்கல் செய்யக்கூடிய குலதெய்வம் இருக்குது. அது உங்கள் முறைப்படி எப்படி செய்கிறீங்களோ செஞ்சுக்கிடுங்க. அடுத்த பதிவில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜாதகத்தின் மூலமாக இப்போ சாபம் இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பதிவில் எப்படி ஜாதக ரீதியாக குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது அடுத்த ஒரு பதிவில் சிறப்பாக நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த பதிவு டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகம் அனுப்புங்க. அற்புதமாக அருமையாக ஆதாரபூர்வமாக உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் சொல்கிறேனுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.